ஹலோ டியர்ஸ், நம்மளோட நியூ ஜாயினர்ஸ் எல்லாம் இந்த ஒரு வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பிகாஸ் நம்ம என்ன சைஸில் பிளவுசஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ நம்ம டிபி கலெக்ஷனில் 2 டைப்ஸ் ஆஃப் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங், அதாவது 3 டாட் ஸ்டிச்சிங் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் தான். இது ஒரு பனாரஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ சாஃப்ட் சில்க்ல, டிஷ்யூல அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸும் நம்ம 3 டாட் ஸ்டிச்சிங்ல பண்ணிட்டு இருக்கோம். 3 டாட் ஸ்டிச்சிங்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி கப் உங்களுக்கு வந்திருக்கும். இதுதான் 3 டாட் ஸ்டிச்சிங். ஸோ பட்டியெல்லாம் வச்சு சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருப்போம். இது லைனிங் பிளவுஸ். இதுல கொக்கி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு லெஃப்ட் இருக்குமா ரைட் இருக்குமா கொக்கின்ற டவுட்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் கொக்கியில் உங்களுக்கு இந்த லூப் இந்த மாதிரி மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ 3 டாட் ஸ்டிச்சிங்கில் நம்ம இந்த மாதிரி நார்மலாக இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னரில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டிச்சு ஓவர்லாக் வந்துடும். ஷோல்டர்லையும் சரி இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஓவர்லாக் கொடுத்து தான் பண்ணுவோம் 3 டாட் ஸ்டிச்சிங் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ். இது எல்போ ஸ்லீவ்ல இருக்கு இந்த பிளவுஸ். இது நம்ம எல்போலையும் கிடைக்கும், நார்மல்லையும் கிடைக்கும். அண்ட் இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ராய்டரி கலெக்ஷன்ஸ் அண்ட் கலம்காரிலே நம்ம பிரின்சஸ் கட்னி டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அது எது மென்ஷன் பண்றோமோ அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடி சைஸ் 40 மட்டும் தான் வரும். இந்த தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங் நீங்க உங்களோட இன்னர் பேஸ் பண்ணி இன்னர் என்னவோ அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். சேம் இன்னர் சைஸ். இந்த ஒரு பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி சைஸ் 40 தான் வரும். இதை நம்ம தான் வாங்கி ஆல்ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 40ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளவுஸ்ல லைனிங் இருக்கு அண்ட் 3 ஸ்டிச்சஸ் ஓவர்லாக் எல்லாமே நம்ம இந்த ஒரு பிளவுஸ்லயும் கொண்டு வந்திருக்கோம். பட் இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல ஓவர்லாக் கொடுக்க மாட்டோம் இந்த பிளவுஸ்க்கு. அண்ட் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதுல என்னன்னா உங்களுக்கு கொக்கி ஹூக் டைப் எப்படி இருக்கும் அப்படின்றத கிளியரா சொல்லிடுறேன் பாருங்க. ஸோ ஹூக் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன் சைடு ஹூக் ஆகும். லூப் பாத்தீங்கன்னா இப்போ இது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஆக்சுவலா சொல்ல போனா இதுல எங்க ஹூக் மாற்றுறதுன்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. ஸோ அதனால தான் ஹூக் நம்ம இன்சர்ட் பண்ணியே அனுப்புறோம். ஸோ இந்த ஒரு ஹோல் பாருங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க. இந்த ஒரு ஹோல்ல சென்டர்ல உங்களுக்கு ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹோல்குள்ள நீங்க இந்த மாதிரி ஹூக்கு பண்ணும்போது ரொம்பவே ஃபிட்டிங்கா போய் ஃபிட் ஆயிடும். ஸோ இந்த ஒரு டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி சைஸ் மெஷர்மெண்ட் ஹை நெக் பிரின்சஸ் கட்டா இருக்கிறதுனால இது 34 ஆகும் நீங்க பிடிச்சிக்கலாம், 36 38 பிடிச்சிக்கலாம், 40 அப்படியே வேர் பண்ணிக்கலாம், 42 43 வரைக்கும் பிரிச்சு விட்டு போட்டுக்கலாம். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் நெக்ல வந்தது அப்படின்னா ஹை நெக், அதாவது ரவுண்ட் நெக்ல பிரின்சஸ் கட் வந்தது அப்படின்னா இதை நம்ம 30 இது ரெடி சைஸ் 40 38 பிடிக்க முடியும், 37 கூட பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி 42 43 வரைக்கும் பிரிச்சு விட்டுக்கலாமே தவிர மற்ற எந்த சைஸ் மெஷர்மெண்ட்டும் இதுல சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் கிளியரான ஒரு மெஷர்மெண்டோட இது. ஸோ கப் வைஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆக தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங்ல உங்களுக்கு நெக்ஸ்ட் சைசஸ் போயிடணும். 36னா 36B-னா 38 40 அந்த மாதிரி போயிடணும். இந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கப் சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. ஒரே பிளவுஸ் ஆல்ட்ரேட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கிளியரான ஒரு வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்க பேஸ் பண்ணி நம்ம கிட்ட ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.